பேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் 29/8/2025 வெள்ளிக்கிழமை காலை 6:06 மணி தொடக்கம் 8:02 மணி வரையில். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. கோவிலின் அருகில் கூடிய கூட்டம் தலையா கடலலையா என்ற சிலாகிப்பு தமிழர்களின் திருச்செந்தூர் என்ற ஆறுபடை வீட்டுக்கு மட்டும் உரியதானது அல்ல. ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகராக கருதப்படும் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூர் கந்தனுக்கும் அது உரியது என்பதை இன்று நல்லூரில் இடம்பெற்ற தேர் திருவிழா நிரூபித்திருந்தது. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களுடனும் அலங்காரா என்ற பக்தி எழுச்சி கொட்டொலியுடனும் இன்று காலை தேர் திருவிழா நடந்து முடிந்தது. உலக சந்தையில் தங்கம் கடுமையான விலையேற்றத்தில் இருப்பதால் தமிழர்களின் பகுதியில் இடம்பெறும் ஆலய உற்சவங்களில் கூடும் பக்தர்களின் நகைகளை அபகரித்துக் கொள்ளவென குற்றக்குழுக்கள் தற்போது தீவிரமாக இயங்கி வரும் நிலையில் இன்று நல்லூரிலும் அதன் இயக்கம் தெரிந்தது. கடந்த வாரம் இடம்பெற்ற மடுத்திருவிழாவில் 10க்கும் மேற்பட்ட பெண்களிடமிருந்து 7.5 மில்லியன் ரூபாய்க்கு மேலான பெறுமதியுடைய தங்க நகைகள் அபகரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய நல்லூர் திருவிழாவில் தங்க நகை அபகரிப்பு குழுக்கள் இயங்கிய போதிலும் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நகை அபகரிப்பு திட்டத்துக்காக குற்ற கும்பல்களால் அனுப்பப்பட்ட 2 இந்திய பெண்கள் உட்பட்ட 8 பெண்களை கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை தாம் கைது செய்ததாக யாழ்ப்பாண காவல்துறை அறிவித்துள்ளது. இதில் ஆச்சரியகரமான விடயம் என்னவென்றால், இந்த நகை அபகரிப்பு திட்டத்துக்கு இந்தியாவிலிருந்தும் சிலர் பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த நகை அபகரிப்பு திட்டத்துக்காகவே தங்கியிருந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் புலனாய்வு பிரிவு ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான தகவல்களையும் வெளிப்படுத்தியுள்ளது. முக்கிய ஆலய திருவிழாக்களை குறிவைக்கும் கும்பல்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள ஆலயங்கள் மற்றும் தேவாலயங்களின் முக்கியமான விழாக்களை குறிவைத்து செயற்படுவது கடந்த காலத்திலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த வகையில் 2 பெண்கள் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த சில பெண்கள் உட்பட்ட சில முடிச்சுமாரிகளின் கும்பல் ஒன்று தற்போது தமிழர் தாயகத்தில் இயங்கி வருவதாகவும் ஸ்ரீலங்கா புலனாய்வு வட்டாரங்கள் கூறுகின்றன. இவ்வாறாக குற்ற கும்பல்களால் இயக்கப்படும் பெண்கள் கும்பல் தமது ஆண் சகாக்களுடன் நல்லூர் திருவிழா போன்ற முக்கியமான திருவிழாக்களில் தமது நடவடிக்கைகளை செய்வதாகவும் காவல்துறை அறிவித்துள்ள பின்னணியில்தான் இன்றைய நல்லூர் தேர் திருவிழாவிலும் அதற்குரிய அறிகுறிகள் தெரிந்தன. ஆயினும் இவ்வாறான எச்சரிக்கைகள், புலனாய்வு எச்சரிக்கைகள் ஏற்கனவே வெளிவந்துள்ளதால் இன்று நல்லூரிலும் கடுமையான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு செயற்பாடுகள் காவல்துறை மற்றும் தொண்டர் குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த திருவிழாவை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியா இன்று யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை அளித்து தமிழர்களின் மனங்களை வெற்றி கொள்ளும் வகையில் ஏகேடிஆர் அரசாங்கம் நகர்வதற்குரிய ஒரு அறிகுறியை காட்டியிருப்பதும் வேறு விடயம். உலக சந்தையில் தங்கம் கடுமையான விலையேற்றத்தில் இருப்பதால் தமிழர்களின் இலங்கை தீவில் மட்டுமல்ல புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களிடமும் பட்டப்பகலில் தற்போது நகைகளை பறித்துச் செல்லும் சம்பவங்கள் அதிர்ச்சிகரமாக அதிகரித்து வருகின்றன. அனைத்து மேற்குலக நாடுகளிலும் குறிப்பாக பிரான்ஸ், பிரித்தானியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் பட்டப்பகலில் நகைகள் அபகரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் லண்டன், சவுத்ரோ போன்ற இடங்களிலும் கடந்த சில நாட்களாக இவ்வாறான நகை அபகரிப்பு சம்பவங்கள், ஆண்களிடமே நகைகளை அபகரிக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. மீண்டும் இலங்கை தீவு பக்கம் திரும்பினால், அண்மைய நாட்களில் அமெரிக்க போர்க்கடற்கலங்களின் நடமாட்டம் இலங்கை துறைமுகங்களில் அதிகமாகும் சம்பவங்கள் தெரிகின்றன. இலங்கைக்கான அமெரிக்க வரி ஆரம்பத்தில் 40% டொனால்ட் ட்ரம்பால் அறிவிக்கப்பட்டு பின்னர் அந்த வரி 30% இறக்கப்பட்டு இறுதியில் அந்த 30% இன்னும் குறைக்கப்பட்டு 20% வரி தற்போது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான அமெரிக்க வரியாக உள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான வரி குறைப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட டீல்களின் அடிப்படையில் தான்
அமெரிக்க போர்க்களங்களுக்கு அதிகமான வரப்பிரசாதங்கள் கொழும்பில் கிட்டுவதான ஊகங்களும் கருத்துக்களும் உலா வருகின்றன. கடந்த வாரம் தமது கடற்படையின் லிட்டரல் காம்பாக்ட் ஷிப் வகைக்குள் வரும் போர்க்கப்பலான USS சாண்டா பார்பரா கலம் முதலாக கொழும்புக்கு சென்று அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான வலிமையான கூட்டாண்மையின் அடையாளத்தை நிரூபித்ததாகவும் இந்தோ பசிபிக் பெருங்கடலுக்கான அமெரிக்க வியூகத்துக்கு ஸ்ரீலங்காவால் வழங்கப்பட்ட அர்ப்பணிப்பை இந்த கடற்கலத்தின் நங்கூரமுடல் புலப்படுத்தியதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ஒரு அறிக்கையிடலை செய்தமை நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த நிலையில் சாண்டா பார்பரா போர்க்களத்தின் பின்னர் வேறு சில அமெரிக்க கடற்கலங்களும் இலங்கையில் நங்கூரமிட திட்டமிடுவதான செய்திகள் வந்துள்ளன. இதற்கிடையே சீனாவின் இலங்கையை மையப்படுத்திய கமுக்க திட்டங்களுக்கு ஸ்ரீலங்கா ஒத்துழைப்பது இந்தியாவை ஏற்கனவே உரசியிருப்பதால் தான் இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு கடற்கலங்களுக்கான கடல் ஆய்வு நகர்வுகளுக்கு முன்னே ரணில் அரசாங்கம் 2024 ஜனவரியில் ஒரு தடையை விதித்தது. இந்த தடையானது அனைத்து வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கும் ஒரு வருட தடையாக இருந்தது. இந்த தடை கடந்த டிசம்பர் 31 முடிவுக்கு வந்தாலும் புதிய அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இதுவரை இவ்வாறான ஆய்வுகளுக்கு இன்னமும் வெளிநாட்டு கடற்கலங்களுக்கு அனுமதியை வழங்கவில்லை. இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு கப்பல்கள் மேற்கொள்ளும் ஆய்வுகளை ஒழுங்குபடுத்தும் புதிய விதிகளுக்கு பின்னர்தான் இந்த அனுமதி வழங்கப்படும் என ஏகேடிஆரின் வெளியுறவு அமைச்சகம் கூறியிருந்தாலும் அதன் அடிப்படையில் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் ஒரு குழு கடந்த ஜனவரி மாதம் நியமிக்கப்பட்டாலும் இந்த குழுவும் இன்னும் தனது மதிப்பாய்வை செய்து முடிக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு சவால் நிலை இருக்கின்றது. ஏறச் சொன்னால் எருதுக்கு கோவம், இறங்க சொன்னால் முடவனுக்கு கோவம் என்ற வகையில் இந்த கடற்கலங்களுக்கான அனுமதி மீண்டும் இந்தோ சீன முருகல் நிலையை இலங்கையை மையப்படுத்தி ஏற்படுத்தி விடுமோ என்பதால் இந்த விதிகளின் தாமதத்தை அரசாங்கம் நீட்சிப்படுத்துவதாக தெரிய வருகின்றது. ஆனால் அமெரிக்கா இந்த விடயத்தில் மேலும் பொறுமை காக்க தயாராக இல்லை என்பதால் ஆய்வுக்களங்களுக்கு அல்லாமல் தமது கடற்கலங்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமெரிக்காவிற்கு சில சாதகங்களை காட்டுவதாக தெரிகின்றது. இதற்கிடையே ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஆராய்ச்சி கப்பல் ஒன்று ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக அல்லாமல் கொழும்பு துறைமுகத்தில் தற்போது தரித்து நிற்கின்றது. இந்த கலம் இன்று அல்லது நாளை கொழும்பிலிருந்து பங்களாதேஷுக்கு புறப்பட உள்ளது. இலங்கை கடலில் உள்ள மீன்வளம், கடல் சார்ந்த பல்லுயிர் ஆய்வுகள் மற்றும் கடல் சுகாதார கண்காணிப்புகளை செய்யும் தமது கலத்துக்குரிய ஆய்வு பணிக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதியை வழங்காவிட்டால் அது ஸ்ரீலங்காவுக்குத்தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தாலும் இந்த அனுமதி இன்னமும் வழங்கப்படவில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா இந்த ஒரு கடும்போக்கு நிலையை எடுத்தாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பை ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ளது. அந்த வகையில் தற்போது இந்த கடற்கலம் இலங்கைக்கு பதிலாக மடகஸ்காரில் ஆய்வுகளை செய்தாலும் இந்த ஆய்வுகள் முடித்த பின்னர் இலங்கைக்கு வந்து ஒரு ஆய்வுகளை செய்ய தயார் எனவும், ஆனால் அதற்கு ஸ்ரீலங்காவின் அனுமதி தேவை எனவும் ஐக்கிய நாடுகள் சபை ஸ்ரீலங்காவுக்கு ஒரு இறுதி வாய்ப்பை வழங்கியுள்ளது. இதற்கிடையே தமிழ் மக்களை மையப்படுத்திய மேற்குலக நாடுகளின் இலங்கை தொடர்பான அந்த மிஷன் மென்போக்காக இருப்பதான கவலைகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்காவை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திற்கு, அதாவது ICCக்கு பிரித்தானிய அரசாங்கம் பரிந்துரைக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு தீர்மானத்தை பிரித்தானியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என கோரி ஜெனிவா அமர்வு ஆரம்பமாக நிலையில் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் தமிழர்களின் சுய நிர்ணயத்துக்கான இயக்கமாக தன்னை அடையாளப்படுத்தும் தி மூவ்மெண்ட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் தமிழீழம் என்ற அமைப்பு பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரிடம் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. ஆனால் இவ்வாறான கோரிக்கைகள் எல்லாம் தமிழர் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டாலும் மேற்குலகின் இலங்கை தொடர்பான மிஷன் கொழும்புக்கு மென்வலு ஒன்றை காட்டுவதான தோற்றப்பாட்டு கருத்தியல் வலுப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து ஏனைய நிலவரங்களை நோக்கினார். இலங்கை தீவில் 2009 மே மாதத்தில் தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் கண்ட பேரழிவுக்கு ஒப்பான முடிவுரை காட்சிகள் விரைவில் பலஸ்தீன மக்களின் காசாவுக்கும் வெறும் என்ற அச்சத்தை உறுதிப்படுத்தும் வகையில் காசா மீதான இறுதிக்கட்ட தாக்குதலின் முதல் கட்டங்களை இஸ்ரேலிய படைத்துறை நேற்று ஆரம்பித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பு 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலில் ஊடுருவி நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னர் கடந்த 22 மாத காலமாக இருதரப்பின் போர் இடம்பெற்று வருகின்றது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்கள் மற்றும் முற்றுகையால் பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் பலியாகி அதன் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான
பட்டினி, நோய் மற்றும் மாறி மாறி இடம்பெயர்ந்து வரும் துன்பியலில் உலர்ந்து கொள்ளும் நிலையில் புதிய இராணுவ தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவின் பொதுச்சபை அமர்வு இடம்பெறும் நிலையில் சுதந்திர பலஸ்தீனத்துக்கான அங்கீகார அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிட மேற்குலகின் முக்கிய நாடுகள் தயாராகி கொண்டாலும் அமெரிக்கா இந்த நகர்வை எதிர்த்து கொண்டாலும் காசா மக்களின் தலைவிதியுடன் இஸ்ரேலின் கந்தக நாசகாரம் இறுதிக்கட்ட ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளது. காசா நகரை கைப்பற்றிக் கொள்வதற்கு இஸ்ரேலிய போர் அமைச்சரவை பச்சை கொடி ஒன்றை காட்டிய பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் 60,000 இஸ்ரேலிய ரிசர்வ் படையினர், அதாவது இஸ்ரேலில் இராணுவ பயிற்சி கட்டாயமானது, அதன் அடிப்படையில் இராணுவ பயிற்சி அனைவருக்குமே வழங்கப்படும், 18 வயது மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படும், அவர்கள் எந்த வேளையும் இராணுவ சேவைக்கு அழைக்கப்படும் வகையில் தான் அரசாங்கத்தின் சட்டம் உள்ளது. அந்த வகையில் தற்போது அவ்வாறாக ரிசர்வ் படையினராக இருப்பவர்களில் 60,000 பேரை இஸ்ரேலிய இராணுவம் மீள் அழைக்கின்றது. ஆனால் இந்த ரிசர்வ் படையினர் இந்த இராணுவ சேவைக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுவதான அறிகுறிகளும் தெரிகின்றன. இந்த ரிசர்வ் படையினர், அதாவது 60,000 பேரும் இந்த இறுதிக்கட்ட தாக்குதலில் பங்கெடுத்து 2026ஆம் ஆண்டு வரை காசா மீதான நடவடிக்கையை தொடர்வார்கள் என இஸ்ரேல் அறிவிக்கின்றது. இந்த இறுதிக்கட்ட தாக்குதலின் முதல் நாளில் 10 ஹமாஸ் போராளிகளை கொண்டதாக இஸ்ரேல் குறிப்பிட, மறுபுறத்தே ஹமாஸும் அதற்கு எதிர்ப்புறமான ஒரு அறிக்கையிடலை செய்தது. காசாவில் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு எதிராக பெரும் தாக்குதல் ஒன்றை தாம் நடத்தியதாகவும், இஸ்ரேலிய இராணுவ துருப்புக்களை பணைய கைதிகளாக பிடிக்கும் வகையில் இந்த தாக்குதல் வியூகம் அமைந்ததாகவும் பலஸ்தீன தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தாக்குதலின் முழுமையான வெற்றி குறித்த தகவல்கள் வரவில்லை. அதாவது இஸ்ரேலிய படை பிரிவினர் காசாவில் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவோ, இல்லை என்றால் ஹமாஸால் இஸ்ரேலிய படையினரில் சிலர் கைது செய்யப்பட்டதாகவோ இதுவரை தகவல்கள் இல்லை. ஹமாஸின் ஆயுத பிரிவான கசாம் படைப்பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் கான்யூனிஸின் தென்கிழக்கில் நடத்திய தற்கொலை தாக்குதல் ஒன்றில் ஒரு போர்த்தாங்கி தளபதி கொல்லப்பட்டதாக, அதாவது இஸ்ரேலிய தரப்பில் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. எதுவாறோ ஹமாஸின் இறுதி கோட்டையை கைப்பற்றும் தாக்குதல் தொடங்கியதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறிக்கொண்டாலும் இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் கடும் கண்டனங்களை தூண்டி இருக்கின்றது. இதேபோல இஸ்ரேலிய இராணுவத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2 வருட கால போருக்கு பின்னர் அதன் துருப்புக்கள் கடுமையான சோர்வு நிலைக்கு ஆளாகியுள்ளதால் இவ்வாறான சோர்வு நிலை சிக்கலில் சிக்கியுள்ள துருப்புக்களுக்கு உதவவே பழமைவாத யூத ஆண்களை இராணுவ சேவைக்கு அழைக்க இஸ்ரேலிய இராணுவம் விரும்புகின்றது. ஆனால் பழமைவாத யூத சமூகமோ இந்த இராணுவ சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தற்போது இஸ்ரேலில் ஒரு அரசியல் சர்ச்சையாக தொடர்கின்றது. அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை கொண்டால், பிரித்தானியாவில் காப்போதா சாதாரண தர பரீட்சை, அதாவது GCSE என கூறப்படும் இந்த சாதாரண தர பரீட்சை முடிவுகளும் பிடெக் எனப்படும் பரீட்சை முடிவுகளும் இன்று வெளியாகின்றன. ஏற்கனவே முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. கொரோனா தொற்று காலத்தில் பல ஆண்டுகளாக ஏற்பட்ட பரீட்சை பெறுவேறு பின்னடைவுகளின் அதிர்வு இன்றைய முடிவிலும் வெளிப்பட்டது. இன்றைய தேர்ச்சி வீதமும் திருப்திகரமாக இல்லை என கருதப்படுகிறது. ஆனால் ஈழத்தமிழ் பூர்வீக தமிழ் மாணவர்களின் தேர்ச்சி வீதம் திருப்திகரமாக இருப்பதாக ஆரம்பகட்ட தகவல்கள் வருகின்றன. இந்த ஆண்டு 6 form எனப்படும் 6ஆம் வகுப்பு கல்லூரிகளில் இட நெருக்கடிக்கு கடும் போட்டி இருக்கும் என்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகள் ஒரு உயர்வான திருப்தியான நிலையில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலை பிரித்தானியாவின் ஒரு அரசியல் சர்ச்சையாக அதன் கன்சர்வேட்டிவ் கட்சி எனப்படும் பழமைவாத கட்சியின் தலைவர் கெமி பெனோடன் தனது கட்சியின் ஆட்சியில் உள்ள கவுன்சில்கள் எனப்படும் உள்ளூராட்சிகளும் தங்கள் பகுதிகளில் உள்ள தங்கு விடுதிகளில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்படுவதை தடுக்கும் வகையில் சட்ட நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை கட்சிக்கு விடுத்துள்ளார். ஹோட்டலில் புகலிடம் கோருபவர்கள் தங்க வைக்கப்படுவதை தடுக்கும் வகையில் பிரித்தானிய உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்ததை அடுத்து கன்சர்வேட்டிவ் கவுன்சில் தலைவர்களுக்கு கட்சி தலைவர் எழுதிய கடிதத்தில் உங்கள் சமூகத்தை பாதுகாக்க இதே போன்ற நடவடிக்கையை எடுக்க கட்சி உங்களை ஆதரிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நைஜீரிய பூர்வீகத்தை கொண்ட பெனோடக்கின் கடிதம் புகலிட கோரிக்கை ஆதரவு அமைப்புகளுக்கு கடுமையான சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல முன்னைய கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் பிரித்தானியாவில் 400க்கும் மேற்பட்ட தங்கு விடுதிகளில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் புகலிட கோரிக்கையாளர்களை விடுதிகளில் இருந்து அகற்றும் வகையில் பாசாங்குத்தனமான முட்டாள்தனமான ஒரு வெளிப்படுத்தலை செய்வதாக ஆட்சியில் உள்ள தொழிற்கட்சி கண்டனம் செய்துள்ளது.
இறுதியாக பரிசின் புறநகர பகுதியான சொய்சிலுருவா பகுதியில் ஓடும் செயின் நகரில் கடந்த 13ஆம் தேதி 4 ஆண்களின் உடல்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பிரான்சில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த உடலங்களுடன் தொடர்புடைய மரணங்கள் தொடர்பான ஐயத்தில் நேற்று கைது செய்யப்பட்டவர் மீதான விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. அல்ஜீரிய பூர்வீகத்தை கொண்ட இந்த 25 வயதான நபர் தற்போது பரிசின் குற்ற புலனாய்வு துறையில் வைத்து தீவிரமான 96 மணி நேர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. குறித்த நபர் தனித்தனியாக இந்த கொலைகளை செய்து உடலங்களை ஆற்றில் வீசியதாக சந்தேகிக்கப்படுகின்றது. கடந்த 13ஆம் தேதி அன்று சொய்சிருவா பாலத்துக்கு அருகில் சென்ற வழிப்போக்கர் ஒருவரும் ஆற்றுக்கு அருகால் சென்ற தொடருந்தில் சென்ற பயணி ஒருவரும் ஆற்றில் மிதக்கும் ஒரு உடலை கண்டபின்னர் ஆற்றில் நடத்தப்பட்ட தேடுதல்களின் போது நீரில் மூழ்கி மிக மோசமாக அழிய நிலையில் ஏனைய 3 உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.